கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இங்கே ஒரு குஷ்டரோகி ஒரு அற்புதமான ஜெபம் செய்கிறான். அவன் என்ன சொல்றான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இங்க அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஒரு விஷயம் தெரியல. என்ன விஷயம் தெரியுது? அவரால் என்னை சுகமாக்க முடியும்னு அவனுக்கு தெரியுது. மாற்ற முடியாத வியாதி, கொடூரமான வியாதி, சுகமாக்கப்பட முடியாத வியாதி, ஒரு மனிதனை தனித்தவனாய் மாற்றி விடுகிற வியாதி, குடும்பத்தை விட்டு பிரித்து விடுகிற வியாதி, சபையை விட்டு பிரித்து விடுகிற வியாதி, பாளையத்தை விட்டு பிரித்து விடுகிற வியாதி, அந்த நகரத்தை விட்டே பிரித்து தனியாக வெளியே வாழச் செய்கிற ஒரு மோசமான வியாதி. ஆனால் இந்த வியாதி இயேசு கிறிஸ்து நினைச்சா சுகமாகும், இயேசு கிறிஸ்துவால சுகமாக்க முடியும் என்கிற நம்பிக்கை அந்த குஷ்டரோகி கிட்ட இருக்குது. அவர் சுகமாக்க வல்லவர் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு என்ன தெரியல, எனக்கு அவர் சுகம் கொடுக்க சித்தமா இருக்கிறாரா? அவரால் முடியும். ஆனா எனக்கு அவர் சுகம் கொடுக்க சித்தமா இருக்கிறாரா? எனக்கு அந்த அற்புதம் செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரா? யார் யாருக்கு எல்லாம் அற்புதம் நடக்குது, அந்த அற்புதங்கள்லாம் பார்க்கும்போது அவரால் முடியும்ன்றதை நான் கன்ஃபார்ம் பண்றேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, எனக்கு நடக்குமா? எனக்கு சுகம் தர அவர் வல்லவரா? அதனாலதான் அந்த ஜெபம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு. அப்போ உம்மால் ஆகும்ன்றது தெரியுது, ஆனா சித்தம் உண்டான்னு தெரியல. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை பார்த்து அந்த ஜெபத்தை பார்த்த உடனே அவருக்கு மனசு உருகிட்டார். மனதுருகுகிற ஒரு தேவன், மனதுருகி கையை நீட்டி தொட்டு பேசுகிறவர். என்னென்ன செய்யறாரு? மனதுருகுகிறார். மனதுருகுகிற ஒரு தேவன், உன்னை நோக்கி கை நீட்டுகிற ஒரு தேவன், உன்னை தொடுகிற ஒரு தேவன், உன்னோடு பேசுகிற ஒரு தேவன். இன்னைக்கு காலையில் உங்க கூட பேசுறாரு இல்ல? என்ன பேசுறாரு? சித்தம் உண்டு, சித்தம் உண்டு, சுத்தமாக நீ சுகமாகன்றதுதான் சித்தம். நீ ஆரோக்கியமா இருக்கணும் என்பது என்னுடைய சித்தம். சித்தம் இல்லைன்னு குழம்பாத, ஆகும்னு விசுவாசிக்கிற நீ சித்தம் உண்டுன்னு நம்பு. சுத்தமாகன்னு சுத்தமாக்கினார். இன்றைக்கு உங்களை அவர் சுத்தமாக்குவார், சுகமாக்குவார், விடுவிப்பார். அவருடைய வல்லமை பெரியது. அவர் இந்த நாளிலும் நம்மை ஆதரிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.